அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு ஊழியக்காரரோ ஏதாவது ஒரு ஊழியக்காரியோ நல்லா தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு பணமாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் யாராவது ஒருத்தர் ஏவப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அவர்களுக்காக செய்யலாம். ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடை வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா சபை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணுன பிறகு நான் தான் சொல்றேன், ஆரம்பத்திலே எப்படி ஊழியம் செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் தான் ஊழியம் செய்வார்கள். கொஞ்சம் அப்படி ஸ்டெப் உயர்ந்த உடனே சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தலை எடுத்த உடனே ஆண்டவர் எல்லாம் வேண்டாம், ஏன்னா எனக்கு தான் பணம் வர ஆரம்பிச்சுட்டே, எனக்கு தான் ஒரு கொஞ்சம் ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்களே, இனி எதுக்கு ஆண்டவர் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்களா தான் இருந்தாங்க ஒரு நாட்களில், ஆனால் இப்பொழுதோ வேசி பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அவர்களெல்லாம் போய்விட்டார்கள். என்னை தான் சொல்லுகிறார்கள், இயேசு என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை அவர்கள் ஆராதிக்கவில்லை. அவர்கள் ஆராதிக்கிறது சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்களில் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள்.